வீடியோவில் பச்சை சுண்டக்காய் வந்து செட்டிநாடு ஸ்டைலில் புளிக்குழம்பு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு க்ளீன் பண்ணிவிட்டு கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். மசாலா அரைக்க எண்ணெய் ஊற்றிட்டு சின்ன வெங்காயம், ஒரு 10 பல்லு பூண்டு, சின்ன துண்டு இஞ்சி சேர்த்து வதக்கிக்கலாம். இது கூடயே 3 தக்காளியும் சேர்த்து வதக்கிடணும். பாதி வதங்கின உடனே 1 டேபிள் ஸ்பூன் வந்து மிளகு, 1 டேபிள் ஸ்பூன் சீரகம், ஒரு 4 காஞ்ச மிளகாய் சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம். இதெல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இது கூட 2 டீஸ்பூன் வந்து காஷ்மீரி சில்லி பவுடர் நான் சேர்த்துக்கிட்டோம். மஞ்சத்தூள் 1 டீஸ்பூன், 2 டீஸ்பூன் வந்து மல்லித்தூள் சேர்த்துட்டு சாம்பார் தூள் வந்து 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம், வீட்டில் அரைச்சது. இது எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு ஆற வச்சிடலாம். குழம்பு தாளிக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு வெந்தயம் தாளிச்சிட்டு 4 சின்ன வெங்காயம், பூண்டு கட் பண்ணி உள்ள சேர்த்து கருவேப்பிலையும் சேர்த்துட்டு வதக்கி விட்டுட்டு அது கூடயே நம்ம சுண்டைக்காயும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். அது வதங்குறதுக்குள்ளே நம்ம மசாலாவும் அரைச்சாச்சு. இப்போ இந்தளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் மசாலாவை சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு, புளி ஒரு சின்ன லெமன் சைஸ் புளியை சேர்த்து கரைச்சி உள்ளே சேர்த்துக்கலாம். நல்லா கொதித்து வந்துச்சுன்னா சூப்பரான சுண்டக்காய் குழம்பு ரெடி. ட்ரை பண்ணி